ரூபாய் கொடுத்தான்னு சொல்லிட்டு அப்பனே வேணான்னு சொல்லி தூக்கி எறிஞ்சிட்டு போன. இன்னும் என்னடி வேணும் உனக்கு? ஐயோ சித்தி, நீங்க நினைக்கிற மாதிரி நான் யார்கிட்டயும் பணம் எல்லாம் வாங்கவே இல்ல. அப்பா கிட்ட 2 நிமிஷம் பேச விடுங்க, நான் அவர்கிட்ட எல்லாத்தையும் விளக்கமா. விளக்கமும் வேணாம், ஒரு விளக்குமாறும் வேணாம். உன்னால அவர் பட்ட அவமானம் எல்லாம் போதும். இனிமேயாவது கொஞ்சம் நிம்மதியா வாழ விடு. ஐயோ சித்தி, உங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல சித்தி. எனக்கு அப்பாவை விட உங்களை விட பணம் ஒண்ணும் பெருசே இல்ல. ஆஹா, என்னமா நடிக்கிறடி. அப்பா முக்கியம்னு நினைக்கிறவ அந்த ஓடுகாலி வீட்டுக்கு போகாதேன்னு சொன்னப்பவே போகாம இருக்க வேண்டியதானே? ஏண்டி போன? பெத்த மகளே சொல் பேச்ச கேட்காம போயிட்டாளேன்னு அவரு எப்படி துடிச்சு போயிட்டாரு தெரியுமா? அப்பா முக்கியம் இல்ல, அவரு கேவலப்பட்டாலும் பரவாயில்ல, பணம் தான் முக்கியம்னு தானே அவ வீட்டுக்கு போன. என்ன விடு, நான் கொடுமைக்காரி. உங்க அப்பா உன் மேல உயிரே வச்சிருந்தாருடி. என் மகன் நல்லவ வல்லவ பத்திரமாத்து தங்கம், அவளை மாதிரி உலகத்துல யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லி உன்னை பத்தி பெருமையா பேசிட்டு இருந்தாரு. அவருக்கு போய் துரோகம் பண்ண உனக்கு எப்படி மனசு வந்தது? ஐயோ சித்தி, செத்தாலும் நான் அவருக்கு துரோகம் நினைக்க மாட்டேன், என்ன நம்புங்க. இந்த பசப்புறது, நடிக்கிறது, நீலி கண்ணீர் வடிக்கிறது இதெல்லாம் வேற எங்கேயாவது போய் வச்சுக்க. நீ பணம் வாங்கினது உண்மை, உன் அப்பாவுக்கு துரோகம் பண்ணது உண்மை. கஷ்டப்பட்டு வளர்த்தவரை விட அந்த ஓடுகாலி தான் முக்கியம்னு போன இல்ல. இனிமே நீ அங்கேயே போய்க்க. அப்பான்னு உறவு சொல்லிக்கிட்டு இனி இந்த வீட்டு வாசப்படியை மிதிக்க கூடாது, போடி. சித்தி, இப்படி எல்லாம் பேசாதீங்க சித்தி. அப்பா கிட்ட 2 வார்த்தை பேசிடுறேன், என்ன உள்ள விடுங்க. உனக்கெல்லாம் மரியாதையா சொன்ன புரியாதே? ஒழுங்கா நீயா போயிடு. இல்ல ஏங்க, அவ என்ன சொல்ல வரான்னு கொஞ்சம் கேளுங்க. விரட்டுறதுலயே குறியா இருக்கீங்க. வாடி, நீ வந்து பஞ்சாயத்து பண்ணலன்னு தான் நாங்கெல்லாம் ஏங்கிட்டு இருக்கோம். நாங்க ஒண்ணு பஞ்சாயத்து பண்ண வரல. அவ அப்பா பார்க்க வந்து அதை ஏன் தடுக்கிறீங்க? அப்பாவா? யாருடி அப்பா? இவ எனக்கு பொண்ணே இல்லன்னு அவர் எப்பவோ தலை முழுகிட்டாரு. பார்த்தாலும் பேச மாட்டாரு, செருப்பால தான் அடிப்பாரு. ஒழுங்கா இங்க இருந்து போ சொல்லு. ஏண்டி, நீ எல்லாம் ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு எப்போ இவ கூட தானே சுத்திக்கிட்டு இருக்க? தப்பு பண்ணா ஏன்னு கேட்க மாட்டியா? தப்பு பண்ணா நாங்களும் கேப்போம். தப்பே பண்ணாதவள என்னன்னு கேக்குறதா? அதானே, காசு இல்லாம இருந்தப்பவே இவளுக்கு நீ கூஜா தூக்குனவ. இப்ப புது அம்மா, கோடி கோடியா சொத்து இருக்கு, இவளுக்கு நீ கூஜாவும் தூக்குவ, கோடையும் பிடிப்ப. சும்மா வளவலன்னு பேசிட்டு இருக்காதீங்க. இவள உள்ள விட போறீங்களா இல்லையா? ஏண்டி, காது என்ன வீட்டுல வச்சுட்டு வந்துட்டியா? இவ்வளவு நேரம் மூச்சு பிடிக்க கத்திக்கிட்டு இருக்க, உன் காதுல விழல? தலை கீழே நின்னாலும் நீங்க அந்த மனுஷனை பார்க்க முடியாது. சித்தி, நீங்க என்ன புரிஞ்சுக்கலனாலும் பரவாயில்ல, அப்பா என்ன புரிஞ்சுப்பாரு. தயவு செஞ்சு உள்ள விடுங்களேன். எதுக்கு? நீ பண்ண காரியத்தால அந்த மனுஷன் மருங்கி போய் செத்த பணமா திரிஞ்சுக்கிட்டு இருக்காரு. அவரை ஒரேடியா கொன்னுடலான்னு முடிவு பண்ணிட்டியா? ஐயோ சித்தி, இப்படி எல்லாம் பேசாதீங்க. அவர் நிம்மதியா இருக்கணும்னா அவர் முகத்துல நீ முடிக்காம இருக்கிறதா நல்லது. பாக்கணும்னா அவரே வந்து பாத்து இருக்க மாட்டாரு. நீ வந்திருக்கேன்னு தெரிஞ்சோம் உள்ளே உட்கார்ந்து இருக்காருன்னா என்னடி அர்த்தம்? உன் முகத்துல முடிக்கிறத அவர் பாவம்னு நினைக்கிறாரு. உன்னை கையெடுத்து கும்புற, அவரை நிம்மதியா இருக்க விடு, போ. ஏய், இன்னும் ஏன் இங்க நிக்கிற? வா போலாம். இவங்க யாரையும் வாழவும் விட மாட்டாங்க, சேரவும் விட மாட்டாங்க. ஏய், இனிமே இங்க நிக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. இன்னொரு நாள் வரலாம், இல்லனா போன்ல பேசிக்கவா? என்னங்க, கதவை திறங்க. என்னங்க, உள்ள என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? என்னங்க, கதவை திறங்க. என்ன பண்ணிட்டு இருக்காரு இந்த மனுஷன்? என்னங்க, கதவை திறங்க. என்னங்க, என்னங்க, கதவை திறக்க போறீங்களா இல்லையா? என்ன ஆச்சு உங்களுக்கு? கதவை திறங்க. கதவை திறங்க. இப்ப கதவை திறக்க போறீங்களா இல்லையா? என்னங்க என்னாச்சு சித்தி? கதவை திறங்க. சித்தி என்னாச்சு? தலை சித்தி
என்னாச்சு? சீக்கிரம் அவரை காப்பாத்துங்களா? எனக்கு காப்பாத்துங்களா? சீக்கிரம் அவரை காப்பாத்துங்க. எனக்கு ஐயோ அம்மா, சும்மா அழுதுகிட்டே இருக்காதீங்கம்மா. தூக்குங்கப்பா, ஹாஸ்பிடல் கொண்டு போவோம். பார்த்து, தலைப்பக்கம் பார்த்து கொண்டு வா. நானும் கூட்டிட்டு வரேன். பார்த்து, மெதுவா. அம்மா அம்மா அப்பாவுக்கு என்னாச்சுமா? அம்மா கொஞ்சம் இருங்க. ஆட்டோ வந்திருக்கு, தூக்கிட்டு வாங்க. கொலைகார பாவி, அவருக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சு உன்னை நான் கொலை பண்ணிடுவேன். அம்மா எந்த நேரத்துல நம்ம சண்டை போட்டுட்டு இருக்க? வாமா. யாரோட மோதி பாக்குறாங்க? அப்பாவுக்கும் பொண்ணுக்கும் இந்நேரம் நான் யாருன்னு புரிஞ்சிருக்கும். நான் வேண்டான்னு தூக்கி வீசின குப்பைங்க எனக்கே சவால் விடுதுங்க. அவ 4 விஷயம் யோசிச்சா நான் 40 விஷயம் யோசிப்பேன். அவ என்ன பண்ணலான்னு யோசிக்கிறதுக்குள்ள நான் யோசிச்சு செஞ்சு முடிச்சிருவேன். இது ஏன் கோட்டடி. என்ன வெளியில அனுப்புறதுக்கு இனிமே ஒருத்தி பிறந்துதான் வரணும். யாரை பார்க்கணும் மேடம்? சொன்னதா கதவை திறப்பியா? தொலைய கதவை. நீங்க எல்லாம் இங்கே இருங்க. ஹலோ, இங்க போனாங்கிறது யாரு? நான் தான். என்ன விஷயம்? நீதானே அது? நீ சட்டவிரோதமா டாக்டர் லக்ஷ்மணனை கல்யாணம் பண்ணிக்கிட்டதாகவும் நீயும் அவருமா சேர்ந்துக்கிட்டு முதல் சம்சாரத்தை குடும்பப்படுத்தியதாகவும் கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. ஹலோ, அங்க என்ன முறப்ப வேண்டி கிடக்கு? அவங்க சொன்னதெல்லாம் உண்மையா? புல்ஷிட். நாங்க சட்டவிரோதமா கல்யாணம் பண்ணிக்கிட்டோமா? நானும் அவரும் முறைப்படி கோவில்ல வச்சு கடவுள் சாட்சியா கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். இது அவர் கட்டின தாலி. ஆதாரம் போதுமா இல்ல இன்னும் வேணுமா? கடவுள் சாட்சியா கல்யாணம் பண்ணிருந்தாலும் அது முறைப்படி செல்லுமா செல்லாதான்னு தீர்மானம் பண்ண வேண்டியது சட்டம். கல்யாணங்கிறது ஒரு சடங்கு. அதை சட்டப்படி பண்ணிக்கிட்டாங்களான்னு கேளுங்க. நானும் அவரும் முழு சம்மதத்தோட தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். சட்டத்துக்கு எதிராக எதுவும் நடக்கல. ஓஹோ, ரொம்ப புத்திசாலித்தனமா பேசுறதா நினைப்பு. சரி, உன் புருஷனோட பேர் என்ன? டாக்டர் லக்ஷ்மணன். லக்ஷ்மணங்கிறது இந்த அம்மாவோட புருஷன் பேரு. நான் கேட்டது உன் புருஷனோட பேரை. முத்துமாணிக்கங்கிறது யாரு? அவர் தானே உன்னோட புருஷன். லக்ஷ்மணன் ஏற்கனவே கல்யாணமான ஆளு. இது தெரிஞ்சிருந்தும் அதையும் மீறி நீ அவரை 2வதா கல்யாணம் பண்ணிருக்க. சமாதானத்துக்கு வந்தவங்கள அந்த ஆளை அடிச்சு அவமானப்படுத்திருக்கான். இதெல்லாம் உண்மையா பொய்யா? சொல்லுமா. மேடம், இவங்க என் மேல இருக்கிற கோவத்துல தப்பா கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி
இது எங்க குடும்ப பிரச்சனை. உங்க குடும்பமா? ஹலோ, நீ முறை தவறி இன்னொருத்தரோட குடும்பம் நடத்துறங்கிறது தான் இப்ப பிரச்சனையே. அத பத்தி என்கொயரி பண்ணதான் இப்ப வந்திருக்கோம். நோ, போலீஸ் வந்து என்கொயரி பண்ற அளவுக்கு இங்க பெருசா ஒண்ணும் நடக்கல. சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் தான். அதை எங்களுக்குள்ள நாங்களே பேசி காம்ப்ரமைஸ் பண்ணிக்கிறோம். போனா என்னாச்சு? எதுக்கு போலீஸ் வந்திருக்கு? ஆமா, நீங்க யாரு? டாக்டர் லக்ஷ்மணன், இவளோட புருஷன். அப்ப இவங்க யாரு? சொல்லுங்க, இவங்க யாரு? அனாவசியமா த்ரெட்டன் பண்ற வேலையெல்லாம் வேணாம். முதல்ல நீங்க எதுக்கு வந்திருக்கீங்கன்னு சொல்லுங்க. முறைப்படி ஒண்ணு சட்டவிரோதமா ஒண்ணுன்னு 2 கல்யாணம் பண்ணிருக்கீங்க. முதல் மனைவி கூட வாழாம அவங்கள அவமானப்படுத்தி டார்ச்சர் பண்ணிருக்கீங்க. நீங்க யாரு? நான் உங்களோட லாயர். மேடம், யாரோட வாழணும் யாரோட வாழக்கூடாதுன்னு முடிவெடுக்க வேண்டியவன் நான். ஆஸ் அ லாயர் உங்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். செகண்ட் மேரேஜ் இஸ் நாட் இல்லீகல். கல்யாணம் பண்ணியாச்சுங்கிற ஒரே காரணத்தினால தகுதி இல்லாதவளோட குடும்பம் நடத்தணும்னு எந்த சட்டமும் சொல்லல. அவ கூட வாழ சொல்லி கட்டாயப்படுத்துறது தனி மனித உரிமைக்கு எதிரானது. இன்ஃபேக்ட் அதுதான் சட்ட விரோதமானது. தட் இஸ் வாட் இல்லீகல். நீங்க படிச்சவரு, ஒரு டாக்டர், இந்த அளவுக்கு சட்ட நாலேஜ் இல்லாம ஒரு பூஜ்யமா இருப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. ஒண்ணு உங்க முதல் மனைவி இறந்திருக்கணும், இல்ல முறைப்படி விவாகரத்து வாங்கியிருக்கணும், அதுவும் இல்ல எழுத்துப்பூர்வமா சட்டப்படி எழுதி வாங்கியிருக்கணும். இந்த 3 இல்லாம பண்ற எந்த 2வது கல்யாணமும் சட்டப்படி செல்லாது. தட் இஸ் இல்லீகல். நீங்க முறைப்படி சுந்தரிய டைவர்ஸ் பண்ணிட்டீங்களா, இல்ல செகண்ட் மேரேஜ்க்கு அவங்க கிட்ட சம்மதம் வாங்கியிருக்கீங்களா? மேடம், இவங்க கொடுத்த கம்ப்ளைண்ட்ல அடிப்படை ஆதாரம் இருக்கு. நீங்க உங்களை அரெஸ்ட் பண்ணலாம். என்ன போலீஸ் வச்சு மிரட்டி என்ன பணிய வைக்கலான்னு பாக்குறியா? ஹலோ, அங்க என்ன பேச்சு? என்கிட்ட பேசுங்க. மேடம், இவங்க எங்களை த்ரெட்டன் பண்றதுக்காகவே அனாவசியமா கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க. இவளோட மோட்டிவ் என்ன, எதுக்காக கம்ப்ளைண்ட் பண்ணிருக்கான்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவளுக்கு என்ன வேணும்னு கேளுங்க. பணமா, நகையா, வீடா? என்ன, நாங்க இங்க கட்ட பஞ்சாயத்து பண்ண வந்திருக்கோம்னு நினைச்சீங்களா? மேடம், இங்க வேண்டாம், ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் விசாரிங்க. சாரி, என்னால அங்கலாம் வர முடியாது. அடம் புடிச்சா அரெஸ்ட் பண்ணுவாங்க. வாட் நான்சென்ஸ் இஸ் திஸ்? எப்படி அரெஸ்ட் பண்ணுவீங்க? வாரண்ட் இருக்கா? எஃப்ஐஆர் போட்டுருக்கீங்களா? ஹலோ, நீங்க என்ன அரசியல்வாதியா இல்ல விவிஐபியா? முதல்ல உங்க 2 பேரையும் விசாரிக்கணும். அதுக்கப்புறம் தான் எஃப்ஐஆர் லொட்டு லொஸ்கெல்லாம். வாரண்ட் எஃப்ஐஆர் இல்லாம என்னால வர முடியாது. அடம் பிடிச்சா அடிச்சு இழுத்துட்டு போவேன். என்ன என்கிட்டயே உங்க போலீஸ் பவரை காட்டுறீங்களா? நான் யாருன்னு தெரியுமா? சொசைட்டில எனக்கு இருக்கிற இன்ஃப்ளூயன்ஸ் என்னன்னு தெரியுமா? ஆஃப்டர் ஆல் ஒரு இன்ஸ்பெக்டர் என்கிட்டயே மரியாதை இல்லாம பேசுறீங்க. இப்பவே கமிஷனர் கிட்ட போன் போட்டு கொடுக்குறேன், அவர்கிட்டயே பேசுங்க. ஹலோ சார், அவர்கிட்ட ஏற்கனவே இன்ஃபார்ம் பண்ணிட்டோம். அவர் கொடுத்த அட்வைஸ் படி தான் உங்களை என்கொயர் பண்ணவே வந்திருக்கோம். நீங்க யாரு, உங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் என்ன, தப்பிக்க என்னெல்லாம் குறுக்கு வழி கண்டுபிடிப்பீங்கன்னு தெரிஞ்சு அதுக்கான முன்னேற்பாடோட தான் வந்திருக்கோம். ரெப்யூட்டட் டாக்டர்னா நீங்க என்ன வேணா தப்பு பண்ணுவீங்க, உங்களை விசாரிக்க கூடாது, அரெஸ்ட் பண்ண கூடாது, இல்ல? மிஸ்டர், நீங்க டாக்டர்ங்கிறதால தான் இந்த அளவுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து பேசிட்டு இருக்கேன். ஒழுங்கா 2 பேரும் ஸ்டேஷனுக்கு வந்து என்கொயரிக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. எனக்கு லாயரோட பேசணும். ஹலோ, முதல்ல என்கொயரி முடிச்சு எஃப்ஐஆர் போடணும். அதுக்கப்புறம் நீங்க யாரோட வேணாலும் பேசுங்க. நீங்க பண்றது அராஜகம். உங்க மேல புகார் வந்திருக்கு, விசாரணைக்கு வாங்கன்னு மரியாதையா கூப்பிட்டா அதுக்கு பேர் அராஜகமா? நான் ஒண்ணும் மாடு மேய்க்கிறவ இல்ல, மனுஷங்களை மேய்க்கிறவ. அராஜகம் பண்றதுக்கு நான் ஒண்ணும் பொறுக்கி இல்ல, போலீஸ். என்ன கார்னர் பண்ணிட்டதா நினைச்சு ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க. இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க. இப்ப என்ன, ஸ்டேஷனுக்கு வந்து உங்க புகாருக்கு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கணும், அவ்வளவுதானே? வாங்க போலாம். உனக்கு என்ன தனியா சொல்லணுமா? நட. அவங்க வேண்டாம், நான் மட்டும் வந்தா போதும். புகார் இந்த அம்மா மேலேயும் தான் கொடுத்திருக்காங்க. மேடம், அவ முடியாம இருக்கா, அவளால அங்கெல்லாம் வர முடியாது. ஏன் முடியாது? சொன்னா புரிஞ்சுக்கங்க, இவ ஒரு கேன்சர் பேஷண்ட். இவளுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கிற டாக்டர்ன்ற முறையில சொல்றேன். இவளால அங்க வரவும் முடியாது, வரவும் கூடாது.
போலீஸ் என்கொயரினா வழக்கமா ஹார்ட் அட்டாக் தானே வரும். இது என்ன புதுசா கேன்சர்?